ஹலோ வணக்கம். இப்போ வந்து நிறைய ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய கேன்சரு, பிபி, சுகர், இதெல்லாம் கட் ஹெல்த் இது ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் வருது இல்லையா. இது வந்து 40s 50s தான் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது ஸ்டார்டிங் வந்து 11 to 25 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது, ரைட்டா. அதனால் அந்த நேரத்தில் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லேட்டர் ஆன் இந்த ப்ராப்ளம்ஸு வராமல் தடுக்கலாம்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்டா. அதனால தான் நீங்கள் இப்போ சில்ட்ரன்லேயே நாங்கள் ஹெல்த்தை பற்றி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ 11 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ளே அவங்க வந்து மெயினாக வந்து ஃபுட் ஹேபிட்ஸ், ஓவர் ஈட்டிங் கூடாது, ரைட்டா. எல்லா ஜங்க் ஃபுட்டையும் கட் பண்ண சொல்லுங்கள். கூடிய வரைக்கும் அட்லீஸ்ட் ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வேணால் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லா ஜங்க் ஃபுட்டு, அவுட் சைட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட் எல்லாம் கட் பண்ணணும். சமோசா, பிஸா, பர்கரு, கேக்ஸு, பிஸ்கெட்ஸு, இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இதில் எல்லாம் இருக்கிற இதெல்லாம் ஒபிசிட்டியும் ஓவர் வெயிட்டும் வருது. லேட்டர் ஆன் கட் ப்ராப்ளம்ஸும் பிபி சுகர்லாம் வர்றதுக்கு இதெல்லாமும் காரணம், ரைட்டா. ஸோ இதெல்லாத்தையும் அந்த ஃபுட் ஹேபிட்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணி கூடிய வரைக்கும் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸை யங் ஏஜ்லேயே குழந்தைங்கள்லேருந்து எடுக்க வைங்க. ஓவர் வெயிட் இல்லாமல் அப்போலேருந்தே செக் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வச்சுக்கோங்க, ரைட்டா. ஸோ திஸ் இஸ் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து குட் ஸ்லீப். வயசானதுக்கப்புறம் தூங்குங்கன்னு சொல்லி புண்ணியம் இல்லை. இளம் வயசுலேயே அவங்க வந்து ப்ராப்பர் டைம்லி குட் ஸ்லீப் இருக்கணும், ரைட்டா. ஏர்லி டு பெட், ஏர்லி டு கெட் அப். ஸோ மார்னிங்கும் சீக்கிரம் எழுஞ்சிக்கணும், அட்லீஸ்ட் 6 o'clock எழுஞ்சிக்கிட்டோம். நைட்டும் சீக்கிரமாக ஒரு 10-10:30 தூங்கிட்டோம். ஸோ 10க்கு படுத்துட்டு காலையில் 6 மணிக்கு எழுந்தாங்கன்னா 8 hours ஸ்லீப் அண்ட் குட் ஸ்லீப் இருந்ததுனாலே அவங்களுடைய ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். லேட்டர் ஆன் இதெல்லாம் பாதிக்காது, ரைட்டா. ஸோ குட் ஸ்லீப், குட் குவாலிட்டி ஃபுட் டு பி டேக்கன். அதே நேரத்தில் எல்லா ஜங்க் ஃபுட்டையும் ஓவர் ஈட்டிங்கும் அவாய்ட் பண்ணணும். அப்போ இந்த யங் ஏஜில் நீங்கள் இதை கரெக்ட் பண்ணிட்டீங்கனால அவங்களுக்கு ஓல்ட் ஏஜில் மெஜாரிட்டி ஆஃப் டிசீசஸை வராமல் தடுக்க முடியும். ஓகேங்களா.